கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 59வது அதிகாரம் 21வது வசனம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாகவும் அவர் மூலமாய் நமக்கு அருளப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலே எப்பொழுதும் காணப்படும்படியாகவும் அது நம்மோடு கூட நின்று விடாமல் அது நம்முடைய பிள்ளைகளை தொடரும்படியாகவும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை தொடரும்படியாகவும் தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். தேவனுடைய ஆவி எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே தங்கி இருக்கட்டும். அவருடைய வார்த்தை எப்பொழுதும் நம்முடைய நாவிலே இருக்கட்டும். இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட செய்த உடன்படிக்கைக்காக உம்முடைய ஆவியை எங்களுக்கு தந்து உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு அருளி நீர் எங்களை நடத்தும்படியாக நீர் செய்த அந்த உடன்படிக்கைக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எப்பொழுதும் உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கும்படியாகவும் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தை எங்களுடைய நாவிலே இருக்கும்படியாகவும் அது எங்களை மட்டுமல்லாமல் எங்களுடைய சந்ததியினுடைய சந்ததியை தொடரும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட நீர் உடன்படிக்கை செய்து உம்முடைய ஆவியை அருளி அவர்களுடைய வாயிலே உம்முடைய வார்த்தையை அருளி அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவனமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.